நம்மளுடைய உடல் அங்க அமைப்புகளில் வாய் அது ரொம்ப ரொம்ப முக்கியமானதை பற்றி எனக்கு பேச போகிறோம். வாய் சம்மந்தப்பட்ட புண் சம்மந்தப்பட்ட நாற்றங்கள், சிகரெட்டு, இந்த குட்கா இதெல்லாம் போட்டு புண் ஆறாமல் இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்து பயமாக இருக்கும். இது அப்படியே விட்டு வச்சு அடுத்தடுத்த ஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனைகளை கொடுத்துரும். அதை எப்படி க்யூர் பண்ணிக்கலாம்? இல்லைன்னா அந்த ஈறுகளை பாதுகாக்கிறோமா, நரம்புகளை பாதுகாக்கிறோமா? இது எப்பேற்பட்ட புண்ணையும் ஆற்றிவிடும், பல்லுக்கு மிக உறுதி. இல்லை வந்து வாயின் புண்ணு ஆறவே மாட்டேங்குது, உள்ளே வந்து சதையாக திட்டாக இருக்குது, சின்ன சின்ன புள்ளி புள்ளியாக கட்டிகள் இருக்குது, மிகப்பெரிய கேன்சரையும் கொஞ்சம் கொஞ்சமாக குணப்படுத்த ஆரம்பிக்கும். மற்ற மெடிசனோடு சேர்க்கும் பொழுது இதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ரிசல்ட் கொடுக்கும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். பல்கரை, பல் சுத்தம், பல் சொத்தை, உள்ளே இருக்கக்கூடிய பூச்செல்லாம் செத்து போயிடும். இந்த எண்ணெய்க்கு நீங்கள் எந்த அளவுக்கு வாயில் வச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உள்ளே இருக்கக்கூடிய வைரஸ், பாக்டீரியா, சொத்தை பல் புழுக்கள் எல்லாமே கிளியர் ஆகிடும். பல் வலி வருதா, இந்த எண்ணெயை ஒரு நிமிஷம் நீங்கள் உள்ளே விட்டு வச்சு பாருங்கள். கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி கிருன்னு இருக்கும். அதுக்கப்புறம் அந்த பூச்சி செத்து போயிடும், இந்த வலியும் போயிடும். லைஃப் டியூனர் தமிழ். வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது. நம்மளுடைய உடல் அங்க அமைப்புகளில் வாய் அது ரொம்ப ரொம்ப முக்கியமானதை பற்றி எனக்கு பேச போகிறோம். வாய்ங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. வாய் வார்த்தை பல பேரை வாழ வச்சிருக்கு, பல பேரை வீழ வச்சிருக்கு. அதான் சொல்லுவாங்க, ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எதுக்காக இதை சொல்லுன்னு கேட்டிங்கன்னா, இந்த நாக்கு வன்மம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயந்தான். சரி, இன்றைக்கி மருத்துவ பகுதியாக வாய் சம்மந்தப்பட்ட புண் சம்மந்தப்பட்ட நாற்றங்கள், அதாவது நமக்குள்ள இருக்கக்கூடிய வயிறு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதோடு சேர்ந்து மற்றவங்கள்ட்ட பேசும்போது வாய் துர்நாற்றம், வாய் புண் ரொம்ப நாள் ஆறாமல் இருக்கும். சில பேர் பார்த்திங்கன்னா சிகரெட்டு, இந்த குட்கா இதெல்லாம் போட்டு புண் ஆறாமல் இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்து பயமாக இருக்கும். இது அப்படியே விட்டு வச்சு அடுத்தடுத்த ஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனைகளை கொடுத்துரும். அதை எப்படி க்யூர் பண்ணிக்கலாம்? அதே மாதிரி அதை சார்ந்த 32 பல்லையும் நம்ம எந்த அளவுக்கு கேவலப்படுத்தி வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நிறைய விஷயங்களில் சரியான பல் விளக்கு முறையே பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதே மாதிரி பல்லுக்குன்னு ஒரு பெரிய ஒரு சக்தி இருக்குது. நம்ம உடம்போடைய ஆர்கன்ஸில் உள்ள சுவிட்ச், நம்ம உள்ள வீட்டுக்குள்ளே நுழைஞ்சாலும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சுவிட்சாக போட்டால் ஒரு லைட் எரியும் இல்லையா, ஃபேன் எரியும் இல்லையா, ஃபேன் சுற்றும் இல்லையா, இந்த மாதிரி தான் ஒவ்வொரு காலையும் எழுந்திரிச்சு நம்ம வந்து ப்ரெஷர் கொடுத்து பல் விளக்கும் பொழுது தந்த சுத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் பார்த்திங்கனாக்கா நம்மளுடைய ஒவ்வொரு ஆர்கன்ஸையும் தட்டி எழுப்பக்கூடிய ஸ்டிமுலேட்டர் சுவிட்ச். நம்ம அதுக்கு கவனம் கொடுக்கறதே கிடையாது. கண்ட நேரத்தில் போட்டு என்னென்னமோ போட்டு அதை மெல்றோம். சரி, மெல்றதுக்கு தான் பல், ஆனால் சரியாக பல் விளக்குறோமா, இல்லைன்னா அந்த ஈறுகளை பாதுகாக்கிறோமா, நரம்புகளை பாதுகாக்கிறோமா, இல்லை லைட்டாக கிராவிட்டி வந்தோன்னா அதை உடனே போய் டாக்டர்கிட்ட கொடுத்து க்ளீன் பண்ணுறோமா? எதுவுமே கிடையாது. அதை முத்த விட்டு அதை வந்து நிறைய பல்லம் விழுந்து அது வலித்து பல்லை பிடுங்குற அளவுக்கு ஒரு பல்லை அவ்வளோ சீக்கிரத்தில் பிடுங்கிடக்கூடாது. ஒவ்வொரு பல்லும் மூளை சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். பிரெயினில் அட்டாச் பண்ண நர்வோட கன்ஜெக்ஷன் பண்ணி கொடுக்குற ஒரு விஷயம். ஆனால் நம்ம செய்கிறோமா? இல்லை. ஸோ அதனால தான் என்ன பண்ணலாம்? வாயில் இருக்கக்கூடிய புண், பல்லில் இருக்கக்கூடிய கேவிட்டி, கரைகள், இது எல்லாத்தையும் சூப்பராக பண்ணுறதுக்கான ஒரு டிப்ஸ் கொடுக்க போகிறோம். இது மிகவும் முக்கியமானது. நல்லா ஒரு இடத்துல பேசும்போது பார்த்திங்கன்னா வயிறு புண்ணாக இருக்குது, அதனால் வாய் துர்நாற்றம் வருது. ஸோ அதெல்லாம் இந்த வாயில் பண்ணும்பொழுதே வயிறுக்கும் போய் சேரும். அதனால தான் அற்புதமான ஒரு விஷயத்தை தான் இன்றைக்கி பண்ணணும். கடுக்காய்ங்கிறது தான் இப்போ காலையில் எழுந்திரிச்சோடனே கடுக்காய் எடுத்துக்கோங்க. வெறும் கடுக்காய் தான். இந்த கடுக்காயை எடுத்து நீங்கள் வந்து பல் விளக்குறது வந்து இந்த நடுவிரலில் இருக்கணும். இந்த நடுவிரல் பார்த்திங்கன்னா ஃபுல் ஸ்பெயின் அலைன்மெண்ட்டில் இருக்கும். அதேமாதிரி வயிறு சம்மந்தப்பட்ட வர்ம புள்ளிகள்லாம் இதில் இருக்குது. டோட்டலாக தலையிலேருந்து டெயில் வரைக்கும் இந்த நடுவரலில் இருக்குது. ஸோ பல் விளக்கும் போது நடுவரலில் விளக்குங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரெஷ்ஷில் கூட விளக்கிக்கோங்க. நல்லா ஒரு டைம் நம்மளுடைய பாதுகாக்கக்கூடிய வச்சு, பல்லு போச்சுன்னா சொல்லு போச்சுன்னு சொல்லுவாங்க, நம்ம அதுக்கு ஒரு கவனத்தை கொடுக்கணும். ஸோ அதனால் என்ன பண்ணணும், நல்லா அந்த கடுக்காய் வச்சு நல்லா விளக்கிடுங்க. அதில் கொஞ்சம் தேவைப்பட்ட கொஞ்சோண்டு பிளாக் சால்ட்டு சேர்த்துக்கலாம், இல்லைன்னா அந்த கல் உப்பை சேர்த்துக்கலாம், அரைச்சி பவுடர் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே வெண்மை தரும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஈறுகளுக்கு ஒரு உறுதியை தரும். கடுக்காசை வந்து பார்த்திங்கன்னா வச்சு விளக்கி பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். உங்களுடைய பல், கம்மு, இந்த ஆறாத புண்ணு, எகிறு வீக்கம், நாள்பட்ட புண்ணு, இதெல்லாம் ஆற ஆரம்பிச்சிடும். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுக்கு ப்ரெஷ்லேயே விளக்கி பழக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த கையில் விளக்கிட்டு அதுக்கப்புறம் ப்ரெஷ்ஷில் உங்களுடைய சாட்டிஸ்ஃபைடுக்கு நீங்கள் விளக்கிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது எப்பேற்பட்ட புண்ணையும் ஆற்றிவிடும், பல்லுக்கு மிக உறுதி. ஸோ டெக்னிக்கலாக ப்ரெஷர் பாயிண்ட்டில் பார்த்திங்கன்னா ப்ரெஷரில் இந்த கையை வச்சு நம்ம விளக்குறோம். அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். இதையும் தாண்டி ரொம்ப நாளாக எனக்கு வந்து இந்த பான் பராக் போட்டிருக்கேன், இல்லை வந்து வாயின் புண்ணு ஆறவே மாட்டேங்குது, உள்ளே வந்து சதையாக திட்டாக இருக்குது, சின்ன சின்ன புள்ளி புள்ளியாக கட்டிகள் இருக்குது அப்படின்னாக்கா, வேப்பெண்ணெய், விளக்கெண்ணெய் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வேப்பெண்ணெய் 100 கிராம், விளக்கெண்ணெய் 100 கிராம், பிளாக் சால்ட் அப்படின்னு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். அதை வாங்கி உங்களுக்கு தேவையான அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
ஸோ 2 எண்ணெயும் ப்ளஸ் பிளாக் சால்ட்டையும் எடுத்து நீங்கள் ஒரு இதில் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு, அதே ப்ரஷ்ல எடுத்துகிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே என்ன பண்ணுறீங்கன்னா, துளாவுறீங்க, இல்ல வாயில வச்சுட்டு கார்கிள் பண்ணுறீங்க. அப்படி பண்ணாலே போதுமான விஷயம் தான். எவ்வளோ நேரம்? ஒரு 2, 3 மினிட்ஸ் பண்ணுங்க. அதுதான் தொண்டையில இருக்கக்கூடிய தைராய்டு இருக்கிறவங்கலாம் அழகா பண்ணா சூப்பரா கிளியர் ஆகும். ஏன்னா தைராய்டு கிளாண்ட்ல வந்து இன்ஃபெக்ஷன் ஆகும்போது தான் தைராய்டு ஹைப்போ அண்ட் ஹைப்பர் ஆக மாறுது. ஸோ நம்ம விளக்கெண்ணெயும், வேப்பெண்ணெயும் மிக்ஸ் பண்ணி அதில அந்த சால்ட் மிக்ஸ் பண்ணும்பொழுது, அங்க எந்த பாக்டீரியாவும் இருக்காது. தொண்டைக்கட்டு, தொண்டையில இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன், பேண்டமிக் சிச்சுவேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வைரஸ் இங்க தான் வந்து உட்காந்துருக்கும். இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா, எடுத்துக் கொடுக்கக்கூடிய சூப்பரான ஆயில் தான் இந்த ஆயில். ஸோ 2யும் செஞ்சு எப்பொழுதுமே வீட்ல வச்சுக்கோங்க. சின்ன பிள்ளைங்களுக்குலாம் இப்பயே காட்டுங்க. ஐயோ! கசக்குதே! நம்மலாம் ஆரம்பத்திலேயே இது கசக்கும். ஆனா, இவ்வளோ நல்லதுன்னு பிள்ளைங்களுக்கு எஜுகேட் பண்ணுங்க. நீங்க அத பண்ணும்பொழுது த்ரோட் கேன்சர்ல இருக்கவங்கலாம் ரொம்ப அவதிப்படுறாங்க பார்த்தீங்களா? அவங்கலாம் இதெல்லாம் இந்த ஆயில யூஸ் பண்ணாங்கன்னாக்கா, ஈஸியா சாப்பிட முடியும். சீக்கிரம் க்யூர் இருக்கும். அதோட மத்த மெடிசின் எடுத்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த வாய் புண், வாய் கேன்சர் இருக்கவங்க, வாயில இருக்கக்கூடிய தொண்டை சம்மந்தப்பட்ட எதுவாக இருந்தாலும், இந்த எண்ணெய் அற்புதமான வேலை செய்யும். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்க நம்ம கார்கிள் பண்றதுனால, இங்க இருக்கிற புண்ணு, தொண்டையில இருக்கக்கூடிய புண்ணு, கிளாண்ட்ல இருக்கக்கூடிய புண்ணு, எப்பேர்ப்பட்ட கட்டியும் குறைய ஆரம்பிக்கும். அது அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா, வயிறுல இருக்கக்கூடிய புண்ணையும் மாற்றக்கூடிய சக்தி உண்டு. ஸோ அதனால தாராளமா இன்டேக் எடுக்கும்பொழுது உங்களுக்கு உள்ள போயிருமோன்ற பயம்லாம் தேவையில்ல. வாயில கார்கிள் பண்ணும்பொழுது அது துப்பிறணும். உள்ள முழுங்க வேணாம் அந்த ஆயில. சரிங்களா? இதே ஆயில நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, பல் விளக்கவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆக டபுள் பர்ப்பஸ் யூஸ் இந்த விஷயம். அப்போ வாய்ப்புண், பல்லு சம்மந்தப்பட்ட வியாதிகள், மிகப்பெரிய கேன்சரையும் கொஞ்சம் கொஞ்சமா குணப்படுத்த ஆரம்பிக்கும். மத்த மெடிசினோட சேர்க்கும்பொழுது இதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ரிசல்ட் கொடுக்கும். ஏன்னா, உங்களுக்கு அந்த கிரவுண்ட கிளீன் பண்ணி குடுத்து, அந்த அந்த ஃபங்கஸ எடுத்து குடுத்துட்டு, அந்த வைரஸ தூக்கி குடுத்துட்டு, நீங்க மருந்து வேலை செய்றதுக்கான ஒரு அற்புதமான வேலையை செய்யும். இதுவே மருந்தாகவும் வேலை செய்யும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். பல் கரை, பல் சுத்தம், பல் சொத்தை. உள்ள இருக்கக்கூடிய பூச்செல்லாம் செத்து போயிரும். இந்த எண்ணெய்க்கு நீங்க எந்த அளவுக்கு வாயில வச்சுக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு உள்ள இருக்கக்கூடிய வைரஸ், பாக்டீரியா, சொத்தை பல் புழுக்கள் எல்லாமே கிளியர் ஆயிடும். பல் வலி வருதா? இந்த எண்ணெய ஒரு நிமிஷம் நீங்க உள்ள விட்டு வச்சு பாருங்க. கொஞ்ச நேரத்தில பார்த்தீங்கன்னா, அப்படியே ஒரு மாரி கிர்ருன்னு இருக்கும். அதுக்கப்புறம் அந்த பூச்சி செத்து போயிரும். இந்த வலியும் போயிடும். சரிங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க அடைக்கிறதெல்லாம் டாக்டர்ட்ட வச்சு பண்ணிக்கலாம். ஆக மிகப்பெரிய பிரச்சனைகள் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பல் சம்மந்தப்பட்ட வாய் சம்மந்தப்பட்ட நரம்புகள், சம்மந்தப்பட்ட தசை நாடுகள், உள்நாக்கு தொண்டைகள் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, உன்னோட கனெக்ட் பண்ணி ஒரு பெரிய ஒரு விஷயத்த கொண்டு வந்து நிறுத்தி வச்சிருக்கும். அதான் ஆறாத புண்கள். ஸோ இந்த எண்ணெய போட்டாலே ஆறாத புண்களுக்குலாம் அவ்வளோ பெரிய நல்ல விஷயம் இருக்கு. ஏன்னா, உப்பு உங்களுக்கு வந்து சூப்பரான பாக்டீரியா கில்லர் உங்களுக்கே தெரியும். ஸோ கிருமிநாசினி. அடுத்தது பார்த்தீங்கன்னா, வேப்பெண்ணெய் சொல்லவே தேவையில்ல. ஸோ விளக்கெண்ணெய் உங்களுக்கு மிகப்பெரிய ஆற்றலை கொடுக்கும், சக்தியை கொடுக்கும். ஆக மிக முக்கியமான ஒரு பதிவு. ஏன்னா, நம்மளுடைய அங்கத்தில் ஒன்றாக இருக்கக்கூடிய வாய், அதாவது இஎன்டின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதாவது வாய், தொண்டை, மூக்கு. இதில தொண்டையும், வாயும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நமக்கு பிடிச்சத சாப்பிட முடியாம ஒரு சூழ்நிலைலாம் இருக்கக்கூடாது. பிடிச்சத விரும்பி சாப்பிட்றதுக்கு நம்ம வாய பத்திரமா வச்சுக்கணும். கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும். பாக்டீரியா, புழு இல்லாம பார்த்துக்கோங்க. வாயாக இருந்தால் வாய் முகூர்த்தம் நடப்படும். அதான் வாய் முகூர்த்தம்ப்பா அப்படிம்பாங்கல்ல. அந்த செல்வாக்கெல்லாம் இந்த வாயிலேருந்து தான் வருது. அத நம்ம ரொம்ப கேர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னாலே போதும். நம்மளுடைய வயிறும் நல்லாயிருக்கும், வாயும் நல்லாயிருக்கும், நம்மளுடைய ஹெல்த் நல்லாயிருக்கும். அந்த 32 ஸ்விட்சும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. நல்ல விஷயத்த மத்தவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.